வங்கதேசம் தொடங்கி மெக்சிகோ வரைக்குமான ஜென்ஸி போராட்டங்களில் இளைஞர்கள் அனிமே கொடியை ஏந்தி போராடி இருக்காங்க. ஜென்ஸி இளைஞர்கள் விடுதலையின் அடையாளமாக பார்க்குற அந்த காமிக்ஸ் என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சமீபத்தில் வங்காளதேசம், நேபாளம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ நாடுகள்ல நடந்த ஜென்ஸி போராட்டங்கள் உலகையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஜென்ஸி இளைஞர்கள் நடத்தின இந்த போராட்டங்கள்ல கடற்கொள்ளையர் மாதிரியான மண்டையோட்டு கொடியையும் வைக்கோல் தொப்பியையும் வச்சுட்டு சிலர் எதிர்ப்ப பதிவு செஞ்சது பெரிதும் கவனிக்கப்பட்டுச்சு. அந்த கொடிக்கு பின்னாடி அப்படி என்ன கதை இருக்குன்னு தேடி பார்த்தா கால் நூற்றாண்டுக்கு மேல உலக அனிமே ரசிகர்களின் நம்பர் 1 சீரீஸா இருக்கிற ஒன் பீஸ் பத்தின தகவல்கள் மிரள வைக்குது. 1997 ஜப்பான்ல ஈச்சிரோ ஒடாங்கிற ஒரு கலைஞர் ஒன் பீஸ்ங்கிற கதையை எழுத ஆரம்பிச்சாரு. பெரிய கடற்கொள்ளையரா ஆகணும்னு கனவு காணுற 17 வயசு சிறுவன் லுஃபி கிட்ட இருந்துதான் இந்த வேர் தொடங்குது. ஒன் பீஸ் கதையோட உலகத்துல ஒரு சர்வாதிகார அரசாங்கம் இருக்குது. அவங்க கடல்களையும் தீவுகளையும் கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. மக்களுக்கு சுதந்திரம் இல்ல. செலஸ்டியல் டிராகன்ஸ்ன்ற உயர்குடி மக்கள் சாதாரண மனுஷங்களை அடிமைகளா வச்சிருக்காங்க. கேள்வி கேட்டா சுட்டு கொள்றாங்க. உண்மையான வரலாற்றை மறைக்கிறாங்க. மக்களை கட்டுப்பாடுல வச்சு பயத்துல வச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற லுஃபியா ஒரு போராளியா சித்தரிக்குது இந்த அனிமே கதை. லுஃபி போகிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவிச்சுட்டு போறான். 2012 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் லுஃபிய உலகத்தோட மிக பிரபலமான மங்கா காமிக்ஸ் கதாபாத்திரம்னு அங்கீகரிச்சுச்சு. 500 மில்லியன் காப்பிகளுக்கு மேல விற்பனை ஆகியிருக்கு. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ஜென்ஸி இளைஞர்கள் ஒன் பீஸ் நாயகன் லுஃபி கேரக்டரை பார்த்து வளர்ந்திருக்காங்க. ஜென்ஸி இளைஞர்கள் லுஃபி கதாபாத்திரத்தை விடுதலையின் அடையாளமா கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? கனவுகளை விட்டு கொடுக்காத சமூகம் என்ன சொன்னாலும், அவங்க விதிகள் என்னவா இருந்தாலும் உன்னோட கனவை துரத்து, உன்னோட சுதந்திரத்திற்காக போராடு, அடக்கப்பட்டவங்களை விடுவி, அநீதிக்கு எதிரா நில்லு, உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்காதே அப்படின்னு லுஃபி கதாபாத்திரம் சொன்ன புரட்சிகர கருத்துகள் தான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.